ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா சோழர்கள் பிளஸ் பாண்டியர்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள். ஓகேங்களா. சோ பல்லவர்கள் பத்தி பார்க்க போறோம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ்வருவனற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ எது வந்து சரியா பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மகேந்திரவர்மன் குடவரை கோயில், அதே மாதிரி நரசிம்மவர்மன் ஒற்றைக்கல் ரதம், மகாபலிபுரம் கடற்கரை கோயில் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுமே சரிதான். ஓகேங்களா. சோ மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பல்லவர்கள்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரியும். ஓகேங்களா. சோ பல்லவர்கள்னாவே எதுக்கு பேர் போனவங்க? குடவரை கோயில், அப்புறம் அந்த கல்ல குடைஞ்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இவங்கதான். ஓகேங்களா. அது ஃபேமஸான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும் போது மகேந்திரவர்மன் வந்து குடைவரை கோயில், அதே மாதிரி நரசிம்மவர்மன் ஒற்றைக்கல் ரதம், ராஜசிம்மன் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ மூணுமே வந்து கரெக்ட் தான். பட் இந்த மகேந்திரவர்மன் தான் இது செஞ்சவங்களா இருக்க முடியுமா? அவங்களும் ஒற்றைக்கல் ரதமா கூட இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி மாத்தி கேட்டாங்க அப்படின்னா கரெக்டா எந்தெந்த பல்லவ மன்னர்கள் எது இதுல ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணிக்கணும். இது ஐ திங்க் 11th நினைக்கிறேன். 11thலயோ இல்ல எத்திக்ஸ்லயோ வந்து கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க இது. ஓகேங்களா. சோ அதாவது இந்த குடவரை கோயில் அப்படின்னா இதுல ஃபேமஸான ஆள் யாரு, ஒற்றைக்கல் ரதம்னா யாரு, இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோயில் வந்து சப்போஸ் நம்ம படிக்கவே இல்லை எத்திக்ஸ் அப்படின்னா இது படிச்சுட்டு நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஏன்னா தமிழ்ல வந்து வந்திருக்கு. தமிழ்ல வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து மகாபலிபுரம் போறதுக்கு வந்து ஸ்கூல் டூர் போகிறதுக்காக எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அது முன்னாடி நாள் நைட் கனவு வரும். அந்த கனவுல பாத்தீங்கன்னா ராஜசிம்மனே வந்து அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து மகாபலிபுரம் கடற்கரை கோயில் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க அது படிச்சிருந்தா கூட ஒரு இது வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சோ வந்து 3 இது ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புக் நம்ம படிச்சிருக்கோம், படிச்சதெல்லாம் வேஸ்ட்னு சில பேர் நினைப்பீங்க இல்லையா. சோ அது ஏன் வேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். சோ அதான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ எனிவே சோ இந்த தகவல் படி பார்த்தோம்னா மூணுமே வந்து கரெக்ட் தான். மகேந்திரவர்மன்னா குடவரை தான், நரசிம்மவர்மன் ஒற்றைக்கல் ரதம், ராஜசிம்மன் மகாபலிபுரம் கடற்கரை கோவில். ஓகேங்களா. சரி, ஓகே. சோ கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாஸ்டா பாத்துக்கோங்க. இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திராசாரியார் பற்றி பல்லவர்களது கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுமியான் மலை. ஓகேங்களா. சோ இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. சோ இந்த கொஸ்டின் எல்லாம் தப்பே பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல கீவேர்ட்ஸ் நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னாவே அதுல கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இசைக்கலைஞரோட பேர் என்னன்னு பார்க்கணும். உருத்திராசாரியார். அவர் யார் காலத்துல இது சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர் காலம். ஓகேவா. நம்ம படிக்கிற ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இது வந்து கல்வெட்டா இல்ல செப்பா பாருங்க, இதுல கூட மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலதான் நம்ம மிஸ் பண்ணுமே. செப்பா இல்ல செம்பு செப்பா, பிரான்ஸா, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. சோ அது கல்வெட்டா என்னன்னு பாத்துக்கோங்க. சோ என்ன மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுமியான் மலை. ஓகேங்களா. சோ குடுமியான் மலையில இருக்கிற அந்த கல்வெட்டு தான் என்னது, புகழ்பெற்ற இசைக்கலைஞரான உருத்திராசாரியார் பற்றி அவங்க அந்த பல்லவர்கள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. சோ என்ன மலை அப்படின்னு பாத்துக்கோங்க. உருத்திராசாரியார் யாரு, பல்லவர். அது வந்து ஒரு கல்வெட்டு. சோ கல்வெட்டுனாவே பல்லவர்கள். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து போலாமா. இது உத்தரமேரூர் நம்ம படிச்சோமா, போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இது இல்ல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உத்தரமேரூருக்கும் கல்வெட்டு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா. சரி, ஓகே. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. அதாவது கல்யாணி சாளுக்கியர்கள் இவங்கெல்லாம் சோ அவங்கள இது பண்ணி இந்த இணைகள்ல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரா கோயில் பார்த்தோன்னா லக்குண்டிலையும், மகாதேவர் கோயில் பார்த்தோன்னா நொலப்பவாடி. ஓகேங்களா. நொலப்பவாடி, சரஸ்வதி கோயில் கட்டக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 3 இது 1, 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா. சோ இந்த மகாதேவர் கோயில் நொலப்பவாடி வந்து இல்ல. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சாளுக்கியர்கள் பாத்தீங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ அவங்க கட்டின கோயில். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
குடைவரை கோயில்கள் என்ற புதிய கட்டிடக்கலை பாணியை அறிமுகப்படுத்தியவர். சொன்ன இல்லையா? சோ குடைவரை கோயில்னா பல்லவர்கள் தான். பட் அந்த பல்லவர்கள்லே இவர் தான் அதுல வந்து சிறப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சோ குடைவரை கோயில்கள் பொறுத்த வரைக்கும் முதலாம் மகேந்திரவர்மன் தான் ஃபேமஸ் அது கட்டுறதுல. எப்படின்னா அது பாத்துக்கோங்க. முதலாமா இரண்டாமான்றது அதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். அடுத்து find the odd one out. ஓகேங்களா? தனித்து நிற்கும் அடையாளம் கண்ணியன்னு பாக்கலாங்களா? ஓகே. லலிதாங்கிற பல்லவேஸ்வரர் திருச்சிராப்பள்ளி. நரவராக அவதாரம் பார்த்தோம்னா உதயகிரி. அடுத்து பார்த்தோம்னா கோவர்தனகிரிநாதர், இது பார்த்தோம்னா மாமல்லபுரம். சோ இது பார்த்தோம்னா வடபத்ரசாயி கோபுரம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த லலித பல்லவேஸ்வரர், இது பல்லவர், இங்கே பல்லவர் வந்துச்சா. அதே மாதிரி நரவராக அவதாரம் அப்படின்றது பார்த்தோம்னா இதுவும் பல்லவர் இவங்க காலத்துல வரும். அதே மாதிரி கோவர்தனகிரிநாதர் அப்படின்னு மாமல்லபுரம் அப்படின்னாலே பல்லவர் வந்துருவாங்க. சோ வடபத்ரசாயி கோபுரம், சோ கோபுரம்னாவே நம்ம சோழர்கள் அந்த இது பாத்துறோம் இல்லையா? சோ அப்படிங்கும் போது இவங்க வந்து அந்த இதுக்குள்ள சேர மாட்டாங்க அப்படின்னு நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த வடபத்ரசாயி கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க. காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசிம்மன். ஓகேங்களா? அவர் ஒரு பல்லவர். ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி. செகண்ட் கீவேர்டு கைலாசநாதர் கோயில். கட்டினது யாரு? ராஜசிம்மர். அவர் வந்து ஒரு பல்லவர். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ராஜசிம்மர் என்ன கட்டினாருன்னு கேட்டாங்கன்னா காஞ்சியில இருக்கிற புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயில். ஓகேங்களா? கைலாசநாதர் கோயில் கட்டினது யாரு? ராஜசிம்மர், பல்லவ மன்னர். ஓகே. பல்லவ கோயில்களோட காலம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாக்கலாங்களா? ஓகே. 600 இருந்து 850. ஓகேங்களா? பல்லவர்களோட காலம் 600 இருந்து 850. ஓகேங்களா? அடுத்து பல்லவ கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேங்களா? அதாவது பல்லவர் வந்து அந்த அவரோட காலத்துல வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த கோயில்ல இறுதி நிலை அவங்க வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் எட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேங்களா? இது பல்லவர் கட்டினது. அடுத்து பல்லவர்கள் தலைநகரம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், காஞ்சிபுரம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க கொஸ்டின் தான். எந்த பல்லவ மன்னர் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றினா பார்த்தோம்னா இரண்டாம் நந்திவர்மன். நந்திவர்மன்ல முதலாமா இரண்டாமான்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன். நரசிம்மனுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நரசிம்மன்னா சிங்கம், இது வந்து நந்தினாவே மாடு. ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆழ்வார்னாவே யாரு? இவங்கெல்லாம் வைணவர்கள் சேர்ந்தவங்களா? வைணவம் அந்த இதை பேஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க? மாடு வச்சுதான் பொழப்பு நடத்தினாங்க. சோ அப்ப நந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களா? 2 மாடு வச்சிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமான்னு கேப்பீங்க. பட் திடீர்னு நந்திவர்மன், நரசிம்மன், சிம்ம விஷ்ணு, பரமேஸ்வரன் இவங்க படிச்சு முடிச்சு நம்ம பார்க்கும்போது எதுக்கு எது படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் இருக்காது. அப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம கிறுக்குத்தனமா வைக்கிறோம் பாத்தீங்களா? ஷார்ட்கட், இதுதான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து கிறுக்குத்தனமா இருந்தாலுமே நம்ம கரெக்டா ஆன்சர் போடுறதுதான் முக்கியம். அதை பாருங்க. ஓகேங்களா? அடுத்து அது எந்த கர்ம பல்லவேஸ்வரக்கிரம். ஓகேங்களா? கிரகம். ஓகேங்களா? பல்லவேஸ்வர கிரகம். ஓகே. எந்த கோயில் அழைக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஓகேங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோயில தான் வந்து பாத்தீங்கன்னா அதியந்த கர்ம பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டினது யாரு? இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஓகே. கைலாசநாதர் கோயில், மண்டகப்பட்டு, கூடற்கரை கோவில், குடுமியான் மலை. இப்பதான் இதெல்லாம் பார்த்தோம், ஒரு இதா பார்த்தோம், தனித்தனியா பார்த்தோம். இப்ப மேட்சா கொடுத்துருக்காங்க, பாக்கலாம் ஆன்சர் என்னன்னு பாக்கலாம். முன்னதான் கேட்டோம் இல்லையா? கைலாசநாதர் கோயில் கட்டினது யாரு? முதலாம் ராஜசிம்மன். ஓகேங்களா? முதலாம் ராஜசிம்மன். மண்டகப்பட்டுனாவே முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்மன். மான் இருக்கா? ஓகே. கூடற்கரை கோயில், கடற்கரை கோயில் வரணும். கூடற்கரை கடற்கரை கோயில். ஓகேங்களா? கடற்கரை கோயில்னாவே யாரு? மாமல்லபுரம். ஓகேங்களா? சோ சிக்கு 1னாலே ஒரு ஆப்ஷன் போயிடும், 3 இருக்கு. சோ அப்படியே அதை வச்சு போட்டுக்கலாம். குடுமியான் மலைன்னா நம்ம என்ன பார்த்தோம்? இசைக்கல்வெட்டுன்னு பார்த்தோமா? யாரோ ஒரு இசைக்கலைஞர் பார்த்தோமா? ஒருத்தர் பேர் வரும் இல்லையா? அவரு அது. அப்ப டிக்கு 2 இங்க ஒண்ணுதான் இருக்கு. பாத்தீங்களா? ஒரு 2 கொஸ்டின் படிச்சோம். அந்த 2 கொஸ்டின் வச்சு இந்த கொஸ்டின் போட்டுருக்கலாம். புரியுதுங்களா? இப்படிதான் வந்து நம்ம படிக்கணும்.
ஏன் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கணும், எப்படி இதுல இருந்து மாத்தி மாத்தி கேட்கலாம், எப்படிலாம் கேட்பாங்கன்றது இப்படிதான், அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகின்ற ஓவியம் ஒன்று காணப்படுகிறது. அது எங்க அப்படின்னா பிம்பேட்கா. சோ ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பேட்கா. ஓகேங்களா? அடுத்து அஜந்தா ஓவியங்கள் யாரோட காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதவாகனர்கள். ஓகேங்களா? சாதவாகனர்கள் அவங்களோட காலத்தை சேர்ந்ததுதான் இந்த அஜந்தா ஓவியம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர். எப்படின்னா வச்சுக்கலாம், ஒரு அப்பு, முதலாம்ன்றது ஒன்னா, மகேந்திரவர்மனை ஒரு அப்பு அப்பி ஜைன மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜா அப்படிங்கிறது என்னது, ஒரு சான்ஸ்கிரிட் இது லெட்டரா, சைவத்துக்கு அதனால சைவத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே. அடுத்து மாமல்லன் அப்படின்னா யாரு, முதலாம் நரசிம்மவர்மன். அவரைதான் என்ன சொல்லுவாங்க, மாமல்லன். ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கும், புக்ல, தமிழ் புக்ல இருக்கும். இதெல்லாம் நரசிம்மவர்மன், மாமல்லன். ஓகே. who assumed the title, சரி, சித்திரகார புலி என்று பெயர் சூட்டப்பட்ட மன்னன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சோ மகேந்திரவர்மன் பத்தி இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா. இவர் இருக்காரு இல்லையா இந்த ஜைன மதத்துல இருந்து, அவர் அதே முதலாம் மகேந்திரவர்மன் தான். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஞாபகம் இருக்கும். அதுக்காக கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்கள் பயன்படுத்தப்பட்ட மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஏன்னு பார்த்தோம்னா பல்லவர்களோட அந்த அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே வந்து சான்ஸ்கிரிட் தான், சமஸ்கிருதம் தான். அதனாலதான் கோவில் வழிபாடுக்கும் அவங்க பயன்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம். ஓகேங்களா? சரி, ஓகே. சிம்ம விஷ்ணு இருக்கா இல்லையா, அவரோட மகன் யாருன்னு கேக்குறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன். 3 பாயிண்ட் பார்த்துப்போம். முதலாம் மகேந்திரவர்மன் அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணு இருக்கா இல்லையா, அவரோட மகன் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? சோ ஐ திங்க் முதலாம் மகேந்திரவர்மன் அவங்க பையன் தான் நரசிம்மவர்மன் நினைக்கிறேன். பார்க்கலாம். அது ஒரு சார்ட் மாதிரி போடணும். கடைசியா நான் இந்த வீடியோ முடியும் போது ஒரு சார்ட் மாதிரி சொல்றேன், யாருக்கு பின்னாடி யாரு வருவாங்க பல்லவர்கள் அப்படின்னு சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சோ எங்க வேணாலும் சொல்லுவேன், பாருங்க. ஓகேங்களா? அப்போவாது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்களா பாக்குறேன். அடுத்து மகாபலிபுரத்தில் உள்ள புகழ் வாய்ந்த கடற்கரை கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மகாபலிபுரத்துல கடற்கரை கோயில் இருக்குன்னு தெரியும். சோ அது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? 7 நூற்றாண்டு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மகாபலிபுரம்னா என்னது, கடற்கரையா, கடற்கரைன்னு தெரியுமா. நான் வந்து வாரத்துல 7 நாளும் கடற்கரைக்கு போய் அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது பாருங்க, சிம்ம விஷ்ணு. இப்பதான் பாத்தீங்க, சிம்ம விஷ்ணுவோட மகன். சோ சிம்ம விஷ்ணு, சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவோட மகன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? சோ ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தோரமானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யாருன்னா ஹியூன்ஸ், ஹியூனா அவங்களோட ஆட்சியாளர்கள். இது நம்ம குப்தாஸ்ல கூட கழிச்சு போறீங்களா. சோ அந்த ஹியூனா ஆட்சியாளர்கள் தான் அந்த தோரமனா அப்போ மிகிரகுலா. அடுத்து யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார். சோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது காஞ்சிபுரத்துக்கு யுவான் சுவாங் வந்தாரு, பார்த்துட்டு காஞ்சிபுரத்தை போத்கயா இந்த மாதிரியான ஒரு புனித ஸ்தலத்துக்கு இணையானத்தை இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சோ அவர் வந்தார் இல்லையா, அந்த காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் அவர் முதலாம் நரசிம்மன் இருக்கா இல்லையா, அவரோட காலகட்டத்தில் தான் அவர் வந்துட்டு போயிருப்பார் காஞ்சிபுரத்துக்கு. ஓகேங்களா? சோ இதுல நோட் பண்ண வேண்டியது யுவான் சுவாங் அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு எங்க வந்தாரு, காஞ்சிபுரத்துக்கு. யாரோட மன்னர் காலத்துல, பல்லவ மன்னர் காலத்துக்கு. யார் அந்த பல்லவ மன்னர் பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கீழ்காண பகுதிகளில் எது எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரா, இமாம்பரா, அது புராணா கிலா, இது 2 மட்டும்தான் ராஜஸ்தான்ல இல்ல. மத்தபடி திங்காரா அப்புறம் மெஹரங்கார், இது 2 கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கு. சோ இல்லாதது பாத்தீங்கன்னா பரா, இமாம்பரா, புராணா கிலா, இது 2. ஓகேங்களா?
ஐ திங்க் புராணாக்கில வந்து ஆக்ரான்னு நினைக்கிறேன். முகல்சா சுல்தான்ல வரும் இல்லையா, என்னன்னு பாத்துக்கோங்க. இது இங்க 2 ஆப்ஷனும் பாருங்க, எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பரா இமாம்பரா, அதே மாதிரி புராணாக்கில எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இந்தியாவின் முதலில் நிலக்கொடை பற்றி பேசும் கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக். அதாவது நிலத்தை வந்து கொடையா கொடுப்பாங்க இல்லையா, அதாவது இப்ப பிராமினர்ஸ்கா இருக்கட்டும், சோ அந்த மாதிரிலாம் நிறைய கொடுப்பாங்க இல்லையா, அந்த நிலக்குடை பற்றி முதல்ல கல்வெட்டுல அமைந்திருக்க இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக்ல தான் இருக்கு, இந்தியாவில். ஓகேங்களா, நாசிக். அடுத்து பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றி டேஸால் கூறப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா KA நீலகண்ட சாஸ்திரி. ஓகேங்களா, அவங்களோட தோற்றம் வந்து ஆந்திர மாதிரி இருக்கு இல்லையா, சோ அதை பத்தி யார் சொன்னாருன்னு பார்த்தோம்னா KA நீலகண்ட சாஸ்திரி. அடுத்து இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, அது அதேதான். அதாவது சைனீஸ் யுவான் ஷுவாங் அவருக்கு இல்லையா, யுவான் ஷுவாங் இது. சோ யுவான் ஷுவாங் யாருடைய காலத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன் 1. ஓகே, அடுத்து இந்தியாவில் பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் எது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. ஓகேங்களா, கர்நாடகாவில் தான் அதிகமான பாறை ஓவியங்கள் காணப்படுது. அடுத்து கேட்டு பாருங்க, சரியான இணை தேர்வு செய்க. என்ன பார்க்கலாமா, பட்டடக்கல், வாதாபி சாளுக்கியர்கள், எலிபென்டானா, அசோகர், எல்லோரா குகைகள், ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம், முதலாம் அரசன். சோ இதுல எது சரியானதுன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அஜந்தானா யார் வருவாங்க, சாளுக்கியர்கள் வருவாங்களா, சரி சத்தவாகனாஸ் வருவாங்க. அதே மாதிரி எல்லோரா அப்படின்னா பார்த்தோம்னா ராஷ்டிரகூடர்கள் வருவாங்க. அதோட மாமல்லபுரம். சோ அப்படின்னும் போது இது கரெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மாமல்லபுரம்னா முதலாம் நரசிம்மவர்மன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அதுலயே பார்த்தோம்னா 3 நாளும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட்டடக்கல், வாதாபி சாளுக்கியர்கள் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகேங்களா, சோ இந்த 3ல ஏதோ ஒண்ணு வந்தா கூட ஓகேதான். சோ அதனால எலிபென்டா குகைகள். ஓகேங்களா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் வருவாங்க, ராஷ்டிரகூடர்களா சாதவாகனாஸ், இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அதனால பாத்துக்கோங்க. ஓகேங்களா, பட் வந்து அவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. சோ இது வந்து எங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க வந்து பிச்சு பிச்சுதான் இருக்கும். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்பதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் அப்புறம் எடுத்து நீங்களே ஃபர்ஸ்ட் நீங்களே டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுங்க. எந்த ஏரியால நீங்க தப்பு பண்றீங்கன்னு பாருங்க, அந்த ஏரியாவை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க. பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விட்டுருக்கோமான்னு பார்த்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நீங்க மறுபடியும் ஸ்ட்ராங் ஆவீங்க. சோ இந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹவாங் விச் ரெஃபர்ஸ் தி பிளேஸ், குறிக்கும் நீளம் எதுன்னு பார்த்தோன்னா காஞ்சி. என்ன பேர் இது, ஹவாங் விச் அவங்க. ஓகேங்களா, அப்படின்னா காஞ்சின்னு அர்த்தங்களாம். ஓகேங்களா, அடுத்து சரி ஓகே பார்க்கலாம். கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்கள் யார் வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டத்தை வந்து கொண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன். ஓகேங்களா, பேலே வாதாபி இவங்க இருப்பாங்க இல்லையா, சாளுக்கியர்கள். வாதாபினா சாளுக்கியர்கள் நினைக்கிறேன். சோ ஐ திங்க் சோ கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, அது பாத்துக்கோங்க. சோ அந்த வாதாபி இனத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து தானனால வெற்றி கொண்டதுனால அவருக்கு வந்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன். ஓகேங்களா, நரசிம்மவர்மன் 1. ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பார்த்தா நரசிம்மர்னா யாரு, சிங்க முகம் கொண்டவரா, அவருக்கு எத்தனை முகம் இருக்கு, ஒரு முகம் தான் இருக்கு அப்படின்னு நாம இது பண்ணிக்கலாம். சோ அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாரு, வாதாபி வந்து கொண்டுட்டாரு, இவரை கொண்டு வருவாங்க இல்லையா, அவருக்கு வயிற்று பிளந்து அந்த மாதிரி வாதாபி அதே மாதிரி கொண்டுட்டாரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, ஆரம்ப காலத்தில் பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யாரு. ஓகேங்களா, பிரம்மதேயங்கள்ல வந்து தொண்டை மண்டலத்துல, என்ன மண்டலம், தொண்டை மண்டலம்ன்றது முக்கியம். அதை ஏற்படுத்தினது யார் பார்த்தோம்னா முதலாம் நந்திவர்மன். ஓகேங்களா, சோ வந்து நந்திவர்மன் என்ன பண்ணாரு, பிரம்மா கிட்ட ஆசி வழங்கினாரு, ஏதோ ஒன்று பண்ணாரு அப்படின்னு தொண்டையை பிடிச்சு கேள்வி கேட்டாரு அப்படின்னு ஞாபகம் நம்ம. ஓகேங்களா, சோ நந்திவர்மன்னா யார், நந்தி இருக்காரு இல்லையா, ஈஸ்வரனோட இது, அது ஞாபகம். சோ இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய அதுல கன்ஃபியூஷன் ஆகுமா, நிறைய பேர் இருக்கும். நந்திவர்மன் 1, 2, 3, அதுல வந்து நரசிம்மவர்மன், சோ நிறைய கன்ஃபியூஷனா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு
இதா படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான். ஓகேங்களா, சரி ஓகே. தசகுமார சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தண்டி. ஓகேங்களா, தண்டி தான் இப்ப தசகுமார சரித்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வருங்க. கீழ்வந்து ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. மானூர் யாருன்னு பார்த்தோம், மானூர் வந்து பாண்டியர்கள்னு பார்த்தோமா. அதே மாதிரி உத்தரமேரூர் யாரு பார்த்தோம், சோழர்கள் பார்த்தோமா. அந்த மாதிரி பல்லவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. ஓகேங்களா, சோ 3 பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர சோழ பாண்டியர்கள், சரி பல்லவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி பார்த்து சொல்றேன்னா சோழர் பாண்டியர் பல்லவர்கள். ஓகேங்களா, சோ சோழர்கள் பார்த்தோம்னா உத்தரமேரூர் காஞ்சிபுரம், பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா மானூர், எங்களுக்கு பல்லவர்கள் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. ஓகேங்களா, கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்றது. அடுத்து பல்லவன் கோயில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பரா சமண வரிசை. பல்லவன் கோயில் தகடுகள் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திகம்பரா சமண வரிசையை பத்தி சொல்றதுதான் பல்லவன் கோயில் தகடுகள். அடுத்து தென்னிந்திய ஓவியங்களை பற்றி தக்ஷணா சித்ரா. ஓகேங்களா, தென்னிந்திய ஓவியங்களை பத்தி ஓகே, தென்னிந்திய ஓவியங்களை பத்தி சொல்றது பார்த்தோம்னா தக்ஷணா சித்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தென்னிந்தியானா சவுத் இந்தியா இருக்கு இல்லையா, அதுல இருக்க அந்த ஓவியங்களை பத்தி சொல்ற அந்த அந்த புக் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து தக்ஷணா சித்ரா அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது அப்படின்னு கேக்குறாங்க. ஆய் மண்டபம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மகாபலிபுரத்துல ஒரு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, நினைவு சின்னம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயில். பட் இந்த ஆய் மண்டபம் வந்து அதுல இருக்க அந்த லிஸ்ட்ல ஒரு தமிழ் புக்ல வந்து ஒரு பாக்ஸ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி 11th புக்லயும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சோ அதுல இருந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 7 இருக்கும் நினைக்கிறேன். சோ அந்த 7ல இந்த ஆய் மண்டபம் இல்ல. ஓகேங்களா, அதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம். ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றில் எது எவை பொருந்தவில்லை? பெருங்கற்கால புதையல் சித்தன்னவாசல், தாலி புதையல் மல்லப்பாடி, கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு. அடுத்து இசைக்கல்வெட்டு அரச்சலூர். சோ இது எது பொருந்தவில்லைன்னு கேக்குறாங்க. அதாவது தாலி புதையல் அதே மாதிரி இசைக்கல்வெட்டு, இது 2 தான் வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிறத நோட் பண்ணிட்டு இது தப்பா இருக்கிறத எங்க அப்ப இருக்கு, தாலி புதையல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இசைக்கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்றத பாக்கணும். இசைக்கல்வெட்டு நம்ம பார்த்தோம், குடுமியான் மலைன்னு ஒண்ணு பார்த்தோமா. ஓகே, அப்ப அது தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சு. தாலி புதையல் அது பார்த்தோம்னா இது ஆதிச்சநல்லூர் சம்திங் எல்லாம் ஒரு நினைக்கிறேன் தாலி புதையல். ஓகேங்களா, அந்த இதுக்குள்ள அந்த பெரிய குடுவை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார டெட் பாடி போட்டு புதைப்பாங்கன்னு படிச்சுப்போம் இல்லையா, ஆதிச்சநல்லூர் சம்திங் வரும். ஓகேங்களா, சோ அது என்ன கரெக்டா பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் என்று அறியப்பட்டனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நானாதேசி. நானாதேசியை தான் அயல் நாட்டு வணிகர்களை வந்து நானாதேசி அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுவாங்க எப்ப பல்லவ காலத்துல. ஓகேங்களா, அடுத்து ராஷ்டிரகூட அரசர்களை கலை சிறந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் அமோகவர்ஷர். ஓகேங்களா, சோ ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னாலே மேக்சிமம் கேட்கிற கொஸ்டின் இதுதான், அமோகவர்ஷா, முதலாம் அமோகவர்ஷா. ஓகேங்களா, ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கொடுத்துட்டு அவங்க யாரு யாருன்னு கேக்குறாங்க, இது நம்மளுக்கு ஈஸியா இது பண்ணிடலாம் இல்லையா. சரி ஓகே, சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, யாரு பல்லவர்கள். ஏக்கு 2 ஒண்ணுதான் இருக்கு, இதுதான் முடிச்சு. ஓகேங்களா, சோ இது டெஸ்ட்ல வரும்போது ஈஸியா போட்டீங்களா. சரி ஓகே, மத்தவங்க யார் யாருன்னு பார்த்தலாம். ஜெயசிம்மன். ஜெயசிம்மன் யாரு அப்படின்னா சாளுக்கியர். அடுத்து ஆதித்யனாவே சோழர்கள், ஆதித்யவர்மன். ஓகேங்களா, சோழர்கள். சட்டகாரணி யாரு, சட்டவாகனா. சட்டகாரணி சட்டவாகனா. முடிஞ்சா அவ்வளவுதான். அடுத்து பாருங்க இன்கரெக்ட் ஒன், அதாவது சாளுக்கியர்கள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல வந்து எது தப்பா இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது பத்தி நமக்கு நல்லா தெரியும். பாதாமி வெங்கி கல்யாணி சாளுக்கியர்கள் இருக்காங்க, நந்தி சாளுக்கியர்கள் ஒருத்தவங்களா இல்ல அப்படிங்கும்போது இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இது பாருங்க இந்திய கட்டிடக்கலையும் தொட்டி, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, எதுன்னு பாத்தீங்கன்னா ஐஹோல் தான் இந்திய கட்டிடக்கலையும் தொட்டி. அடுத்து நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகளை யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. எதுன்னு பாத்துக்கோங்க, ஏர், நிவர்த்தனம், பட்டிகை. ஏன்னா இதே வந்து கேட்கலாம், எப்படி கேட்கலாம், நிலம் அளப்பதற்கு பல்லவர் காலத்தில்
என்ன மாதிரியான முறைகள் கையாளப்பட்டுள்ளன, அதுல தவறா இருக்கிறது தேர்ந்தெடுங்க, சரியா இருக்கிறது தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏ வந்து ஏர், பி வந்து நிவர்த்தனம், வந்து பட்டிகை அப்படி கொடுத்துட்டு களம் அந்த மாதிரி ஏதோ சொல்லி 4வது ஆப்ஷன் இருந்து இல்ல தப்பானது எதுன்னு தேர்ந்தெடுங்கன்னு கேட்கலாம், இல்ல கரெக்டான எதுன்னு தேர்ந்தெடுங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா. சோ அதனால இந்த 3 இது பாத்துக்கோங்க. அதான் கீவேர்ட்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா. ஏர், நிவர்த்தனம், பட்டிகை. ஓகேங்களா. அடுத்து காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன, யாரோட காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்திவர்மன் காலத்துல அபராதம் கட்டுறாங்க இல்லையா. சோ அதை மென்ஷன் பண்ணி செப்பேடுகள் வந்து இருந்திருக்கு பல்லவர் காலத்துல. அது யாரோட காலத்துலன்னு பார்த்தோம்னா நந்திவர்மன். ஓகேங்களா. நந்திவர்மன். ஓகேங்களா. நந்தி யாரு, மாடை என்ன பண்ணும், இந்த குடுகுடுக்காரங்களுக்குள்ள போயிட்டு அபராதம் காசு வாங்கும் இல்லையா. அபராதம் என்ன, காசு வாங்கி இது பண்ணுவாங்க இல்லையா. அப்படி ஞாபகம். அடுத்து தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பின் பிரான்புட். ஓகேங்களா. பிரான்புட் தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம். ஓகேங்களா. ஆர்கிடெக்சர் புக், ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் ஆஃப் சவுத் இந்திய டெம்பிள் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா கிறிஸ்பின் பிரான்புட். ஓகேங்களா. அடுத்து ஓகே, இதுல பாருங்க எது கரெக்டா பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டுக்காங்க. எது சரியா தப்பா அப்படின்னு பாத்துக்கணும். அதுலதான் நம்ம மிஸ் பண்ணுவோம், அது கரெக்டா பாத்துக்கணும். ஓகே, ஹொய்சாளர்கள் தேவகிரி, யாதவ துவாரசமுத்ரா, காக்கத்தியர் வாராங்கால், பல்லவர் மதுரை. சோ எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் பல்லவர்கள் மதுரை இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. சோ 4 வந்து தப்பு. அப்ப 4 என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பிடி தான். அப்ப அந்த பிடி 2மே எடுத்துருங்க. அடுத்து காக்கத்தியர்கள் நம்ம படிச்சிருப்போமா, அதாவது பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இதுல படிச்சிருப்போம். காக்கத்தியர்கள் வாரங்கால் அந்த இதை சேர்ந்தவங்க. அப்ப 3 கரெக்ட் நம்ம தெரிஞ்சு போச்சு. சோ 3 எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி பில இருக்கு. பட் 4 வந்து தப்புன்னு படிச்சிருக்கோம். சோ இங்க 4 கேட்டுக்காங்க அப்படின்னும் போது பி வராது, இது 3 சி மட்டும் வரும். ஓகேங்களா. ஹொய்சால தேவகிரின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஓகேங்களா. ஓகே, சோ அவ்வளவுதான். ஒரு 47 கொஸ்டின்ஸ் வந்து இதுல நான் பார்த்திருக்கோம். சோ இது நீங்க பார்க்கும்போது தெரியும். சோ பல்லவர்கள் வந்து சம்பந்தமா, சோழர்கள் சம்பந்தமா, அதாவது தமிழ்நாட்டுல வந்து நம்ம யூனிட் 6 படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க சம்பந்தமா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தது எல்லாமே. இப்ப 25 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. சோ அதனால மாடல் வந்து பாத்துக்கோங்க, இப்படி கேட்பாங்க. சோ இதை வச்சு நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வேற வேற மாதிரி நீங்களே ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரி இப்போ சரியானது கண்டுபிடி, தப்பானது கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பானது என்ன, அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்றதுன்றது இதுதான். ஓகேங்களா. சோ அதுதான் வந்து சொல்ல வரேன். ஓகே, சோ வந்து பல்லவர்களுக்கு ஒரு 47 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் ஹைரார்கி இப்படி யாருக்கு பின்னாடி யார் வருவாங்க பல்லவர்கள் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன். அது இப்ப பாக்கலாம். ஓகேங்களா.